Hello guys, welcome back to another video. So in this video we are going to discuss about the materials you can use if you are a self-study student appearing for June 2025 examination CMA final group 3. What are the materials you can pick and use for your examination if you are a self-study student? Okay guys, so there are a lot of materials available in the Telegram and WhatsApp groups, but you need to pick only one material and you need to blindly follow that material, the sums whatever given in that material, and you need to focus on your ICMA study material too. So this doesn't mean that you can totally avoid your ICMA study material. You should refer your ICMA study material. You should follow the sums. You should practice the sums which is given in the book back questions of ICMA, and then for concept purpose and for past year questions and for revision purpose you can use some other materials in the platform too. So I would suggest some of the materials. If you are a self-study student, you can buy or get any PDF of this faculty's book, so which is I used. Okay guys, so for first subject law, நீங்கள் வந்து ஷார்ட் புக் ஆஃப் சிவாங்கி அகர்வால்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிகாஸ் that will be very useful for your last minute preparation, last 1 month preparation. That will be very useful for நீங்கள் வந்து ப்ரொவிஷன் செக்ஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் அண்ட் ஒரு ஸ்பீட் ப்ரஷ்அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஷார்ட் புக் பை சிவாங்கி அகர்வால் மேமோட ரிவிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஃபார் எஸ்எஃப்எம் பிசிசிஏ எஸ்எஃப்எம் புக் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் யூ கேன் கோ ஃபார் இட், பிகாஸ் you will get 2 books. One is your concept book and question bank book. So நீங்கள் அந்த வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி சிஎம்ஏ மெட்டீரியல்ன்றதுனால உங்களுக்கு அந்த கொஷின் பேங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் எஸ்எஃப்எம் வந்து ரொம்ப போர்ஷன்ஸ் அடிக்கும். அண்ட் தென் யூ ஹேவ் லாட் ஆஃப் சம்ஸ் டு ப்ராக்டிஸ். அண்ட் நீங்கள் வந்து அது பிசிசிஏ புக் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் தென் நான் வந்து இப்போ பர்சனலாக இதை யூஸ் பண்ணுறேன்னா பிரத்திக் ஜகட்டி கொஷின் பேங்க் புக், இது சிஏ ஃபைனல் புக். பட் வந்து எனக்கு அந்த புக் ரொம்ப பிடிச்சிருந்தது, கொஷின் பேங்க் புக். சிஏ ஃபைனலோடைய ஆர்டிபி எம்டிபி பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ நான் பர்சனலாக வந்து அந்த புக் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் தென் for DT you can use Subham Singhal sir CA finals direct test book. So along with the amendments, and you will get question banks along with your summarized book. So personally I'm using Subham Singhal sir's book, so you will get one question bank, one summarized book, summarized concept book you will get, colored book, and then 2 question banks you will get along with the summarized book at the cost of 700, I think so 650 to 700 I bought this book. So 2 question banks you will get along with the summarized book guys. So if you are going to any coaching center, use those materials. Don't search for any other materials in platform like Telegram and WhatsApp groups. So I will always suggest to pick one material and blindly trust the book. So இப்போ நீங்கள் சுபம் சிங்கல் சார் புக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ் வித் ப்ரொவிஷன்ஸ் வந்து அழகாக கொடுத்துருவாரு. அண்ட் தென் கொஷின் பேங்க்கில் வந்து உங்களுக்கு அந்த சாப்டர் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து யூ கேன் சால்வ் இட் வித் அமெண்ட்மெண்ட்ஸ்ன்றதுனால நம்ம வந்து வேறு ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து சர்ச் பண்ண வேணாம். இப்போ நம்ம கரெக்டாக ஒரு மெட்டீரியல் வந்து பிக் பண்ணலை அப்படின்றப்போ இது நல்லா இல்லை, அது ஓகேவா, இது ஓகேவான்னு ஒரு மெட்டீரியலை தேடி தேடி போயிட்டே இருப்போம். அட் எண்ட் ஆஃப் த டே நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கும் உட்காந்து நம்ம மெட்டீரியல் தான் தேடிட்டு இருப்போம். ஸோ அந்த ஒர்க் நம்ம பண்ணவே கூடாது. லைக் நாளைக்கு எக்ஸாம்ன்றப்போ டே பிஃபோர் த எக்ஸாம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு மெட்டீரியலை தேடுற வேலை இருக்கக்கூடாது. ஒரு 3 months பிஃபோரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும், இதுதான் நம்ம மெட்டீரியல், இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரிவிஷன் வீடியோஸ் ஆர் மாரத்தான் வீடியோஸ் எவ்வளோ வேணால் பார்க்கலாம், ஆனால் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்செப்ட்டுக்காக ஒரு வீடியோ எந்த அகாடமி வீடியோ வேணால் பாருங்கள். அண்ட் தென் ஆனால் ஒரு மெட்டீரியல் வந்துட்டிங்கன்னா ஒரு மெட்டீரியல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஏன்னா அதே தான் இருக்க போகுது, ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அதே தான் இருக்க போகுது. ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அந்த கான்செப்ட்டுக்காக மேபி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த டிடி நம்ம பார்த்தாச்சு. ஃபார் எஸ்சிஎம் ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா அச்சுடோஸ் லதா சார் புக். ஓகேவா? இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம் கான்செப்ட் புக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் இது வந்து கான்செப்ட் புக்கு, இது வந்து நான் 300க்கு வாங்கினேன். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் கொஷின் பேங்க் வேணும்னா கொஷின் பேங்க் தனியாக இருக்குது, ப்ராக்டிஸ் புக்குன்னு தனியாக இருக்குது. அண்ட் தென் ஃபார் எம்சிக்யூ ஆல்சோ தேர் ஆல்சோ செப்பரேட் புக்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? லைக் ப்ராக்டிஸ் புக் வேணுமா இல்லை கான்செப்ட் புக் மட்டும் போதும். HCM SFM அண்ட் டிடி பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட் என்ன சொல்லுவேன்னா புக் பேக் கொஷின்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் கொடுங்க. அண்ட் பாஸ்ட் இயர் கொஷின்ஸ் இதுக்கு தான் வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் ஒன் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து
நீங்கள் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு நீங்கள் ரிவிஷன் வீடியோஸ் ஆர் சில சப்ஜெக்ட் சில கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியலன்றப்போ நான் ஜனனி பிரியா கிளாஸில் தான் என்ன பண்ண போகிறோன்னா இன்னும் வித்தின் 2 to 3 வீக்ஸில் வந்து சிஎம்ஏ ஃபைனல் குரூப் 3க்கு ஃபார் லா அண்ட் டிடி ஆஸ் ஆஃப் நோ வி ஆர் பிளானிங் ஃபார் 2 சப்ஜெக்ட்ஸ் ரிவிஷன் வீடியோஸ் அலாங் வித் கொஷின் சால்விங் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜனனி பிரியா கிளாஸஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜனனி பிரியா கிளாஸஸ் டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து பயோவில் கொடுத்துருக்கேன். ஸோ யூ ஷுட் ஃபர்ஸ்ட் ஜாயின் ஜனனி பிரியா கிளாஸஸ் டெலகிராம் சேனல். ஸோ நம்ம ரிவிஷன் வீடியோஸ் எப்படி இருக்கும்னா நான் யூடியூப்பில் ஃபஸ்ட் அப்லோட் பண்ணிடுவேன். ரிவிஷன் ப்ளஸ் ரிவைஸ் த கான்செப்ட் அலாங் வித் தி கொஷின். ஸோ இப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு கான்செப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லால கம்பெனிஸ் ஆக்டில் நம்ம ஒரு சாப்டர் எடுத்துருக்கோம், லோன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் லோன்ஸ் இல்லை டிவிடெண்ட் சாப்டர் எடுத்துருக்கோன்னா அதில் இருக்க செக்ஷன் நம்பர்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு என்ன கான்செப்ட்னு படித்து முடிச்சுட்டு தென் வி வில் பி மூவிங் டு த பாஸ்ட் இயர் கொஷின்ஸ் ஆஸ்க்டு இன் தட் சாப்டர். இல்லை அந்த சாப்டருக்கு ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் யூ கேன் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸும் முடிஞ்சாச்சு, அந்த கான்செப்ட்டு புரிஞ்சிருச்சு. அந்த கான்செப்டில் அந்த சாப்டரில் அந்த பாஸ்ட் இயர் ரிலேட்டட் கொஷின்ஸ் மாறி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டால் நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸாம்பிள் ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, நம்ம கிளாஸஸ் வில் பி இந்த மிக்ஸ் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நான் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் கூட வாட்ச் பண்ணலாம். ஈவன் தோ யுவர் நியூ ஜாயினர் லைக் நீங்கள் எந்த ஒரு கோச்சிங் இல்லாமல் செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் வந்து நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? And then for any doubts or guidance regarding CMA final or CMA intermediate examination, if you are appearing for June 2025 exams, you can reach me out. So my number, so இதுதான் வந்து என் நம்பர் 8778691785. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து யூ கேன் ரீச் மீ அவுட் ரிகார்டிங் எனி சப்ஜெக்ட்ஸ், எனி டவுட்ஸ், இல்லை எந்த ரிவிஷன் வீடியோஸ் பார்க்கலாம், இது எப்படி படிக்கலாம், இதில் வந்து எப்படி எக்ஸாம்ஷன் நம்ம வந்து எந்தெந்த சாப்டர்ஸ் வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ யூ கேன் ரீச் மீ அவுட். So I hope this video will be very useful for you guys. So share to all your friends who are appearing for June 2025 examination for CMA final group 3, because soon in our channel CMA final group 3 law and DT revision and marathon videos are going to be uploaded in the mix of Tamil and English, guys. So I'm also my mother tongue is Telugu, so even if you're a Telugu student you can reach me out, guys. So I hope this video will be very useful. Meet you soon in next video. Thank you so much. Bye.